நாகமுடி ராஜாவுக்கும் நாகக்கண்ணி பெண் கொடிக்கும் 8 நல்ல பெண் குழந்தை இன்பமோடு பிறந்திருக்கு. ஒரு நல்ல குழந்தை இல்ல 8 நல்ல குழந்தையத்தான் ஊட்டி வளர்த்து வாரா. உடம்பு எல்லாம் நெய்யுருக தேர்த்தி வளர்த்து வாரா. ரேகம் எல்லாம் வள்ளியுருக ஐயா மன மனராஜன் அழகு பிள்ளை வடிவாம்மா அழகு பிள்ளை வடிவாம்மா சிறப்புடனே வளர்ந்து வா. நாகமுடி ராஜாவுக்கும் நாகக்கண்ணி பெண் கொடிக்கும் 8 நல்ல பெண் குழந்தை இன்பமோடு பிறந்திருக்கு. என்ன பிறந்துட்டாலும் குற்றம் இல்ல. அதுல முதலாவது பிறந்தவா வடிவாம்மா மாரியம்மா முப்புடாதி சந்தன மாறி காளியம்மா அழகனாச்சி சிவலமுத்தா பத்திரகாளி உச்சி மகாளி என்று சொல்லக்கூடிய அக்கா தங்கை 8 பேர்கள் வந்து பிறந்திருக்கிறார்கள். தன்னுடைய குழந்தைகளுக்கு வாயாலே அமுதூட்டினால் விஷம் வந்து கலந்து விடும் என்று சொல்லி கொம்பு தேன் மரத்தில ஏறி தேனை எடுத்து வந்து பாலாலே தேனை எடுத்து வகையுடனே ஊட்டி வருகிறார். அங்க எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா? இந்த நாகக்கண்ணி பெண்ணானவள் நல்ல ஒரே மேனியுமா மேனியுமா நல்ல ஒரே ஐயா பொழுது ஒரு வண்ணமோமா வண்ண உடம்பு எல்லாம் நெய்யுருக நேர்த்தி நல்ல வளர்த்து வார தேகம் எல்லாம் நெய்யுருக தரையறியில விட்டோமான தண்ட காலு நோகுமென்று பூமியில விட்டோமான பொற்படங்கள் நோகுமென்று தோலறியில தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி தோலறியில ஐயா துடையதிலே நடைபெறது நடைபெறது தொட்டில் கட்டி துடையதிலே நடைபெறத்தி சீரோடும் சிறப்போடும் செல்லமாக வளர்த்து வரால இந்த அருமம்மவா நாகக்கண்ணி தன்னுடைய குழந்தைய எங்க அம்மா அப்பு சடைகளை ஆங்கார கோபக்காரி பஞ்சமுகத்திலையும் மாயனுடைய தங்கையவா வீரப்பல்லா விரிசடையா விரித்தாரும் ஜனமுடியா கோரப்பல்லா தந்த முகம் கோபாலன் தங்கையம்மா என் தாய் வடிவா அம்மாலையும் அவங்க தங்கச்சி 7 பேரு யாரு மாரியம்மா முப்புடாதி சந்தன மாறி காளியம்மா அழகனாச்சி சிவலமுத்தா வடக்குவா செல்வி தங்கம்மா என்று சொல்லக்கூடிய அக்கா தங்கை 8 பேர்களையும் அப்படி சீரோடு சிறப்போடு வளர்த்து வரால அப்படி வளர்த்து வரக்கூடிய வேலை தண்ணில் இந்த அக்கா தங்கை 8 பேர்களும் சின்னஞ்சிறிய வயதில அழகா பொம்மையா அப்படி கொழு பொம்மையா இருக்கா அம்புட்டு ஓர் அழகு தங்க சிலையா அழகுனா அழகு அப்படி ஓர் அழகு அவ அழகை சொல்வதற்கு வார்த்தையே இல்ல கிடையாது. அவ்வளவு ஓர் அழகோடு இருக்கிறார். ஒருதிய பார்த்தா ஒருதிய பார்க்க வேண்டாம்.
ஆமா ஆமா நான் சொன்னது அம்மால சொன்னேன். ஆமா அம்மா இவர் அம்மாவா? ஓ பேரை மாத்திட்டான். பேரை மாத்தி வச்சுட்டான். அக்கா தங்க 8 பேர்களையும் சிரோடு சிறப்போடும் செல்லமாக வளர்த்து வருகிறார்கள். அப்படி வளர்த்து வரக்கூடிய வேலைதனில் அங்க எப்படி இருக்கு தெரியுமா சாமே? 1 வயதா 2 வயதா 1 வயதா 2 வயதா 3 வயதாச்சு. கூடு நல்ல வயதில் முடியறைக்கு காடு குத்தி 4 நல்ல வயதில் அக்காரங்க 8 பேரும் நடந்து ஓடி விளையாடுவா. 5 நல்ல வயதில சாமி அறிவிப்பள்ளி தான் படித்தா வயதில அக்கா தங்க 8 பேரும் பெண்ணுக்கான பெண் அழகி தேட மயில் அழகி மன்னவள அழக போல வடிவாம்மா அழக போல வடிவாம்மா மையகத்தில் யாரும் இல்லை. வடிவாம்மா மையகத்தில் யாரும் இல்லை. அவ முன்னழகும் பின்னழகும் முன்னழகும் பின்னழகும் முகத்தினோட திருவழகும் அழகில நிறைந்திருக்கா. அக்கா தங்க 8 பேரும் நாகலோக பட்டணத்தில் 8 பேரும் இருக்கும் போது ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆதிசக்தி பார்வதியா ஆதிசக்தி பார்வதியா பகவான தான் அழைத்து ஆண்டவனே பகவானே பார்வதியா அழகை போலே பாரி நீல பார்த்ததுண்டோ? ஆதிசக்தி அழக போலே என்னை ஆதிசக்தி அழக போலே அகில உலகத்தில பார்த்ததும் பரம்பொருளே சங்கரன் சதாசிவன் கதிர்காலன் நீலகண்டன். இந்த பகவானுடைய இடமதிலே வந்து பகவானே பரம்பொருளே இந்த பார்வதியால் அழகை போல நீங்க பாலி நிலை பார்த்ததுண்டா? ஆதிசக்தி அழகை போல அகிலத்திலே பார்த்ததுண்டா என்ற பார்வதியால் கேட்ட போது இதுக்கு பகவான் என்ன சொல்லிருப்பாரு? அழகா இல்லன்னு சொன்னா சாயங்காலம் சாப்பாடு தர மாட்டா. அதனால தன்னுடைய மனைவியை குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எம்மா பார்வதி இந்த 14 உலகத்திலேயும் பகவானால் படைக்கப்பட்ட பெண்களை விட பார்வதி நீதான் ரொம்ப அழகு. உன்னை போல அழகுள்ள பெண்ணை நான் பார்த்ததும் இல்லை, இனி படைக்க போறதும் இல்லை. நீதான் 7 உலகத்திலும் அழகு என்று சொன்ன உடனே சக்தி பார்வதிக்கு தன் கணவர் அழகா இருக்கார் என்று சொன்ன உடனே அவர் சொன்னது பொய் தான். இருந்தாலும் அந்த அம்மா பார்வதிக்கு கோடி சந்தோஷம். ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டா. அப்பா அம்மா வாங்கி கொடுத்த பண்டத்துல வராத சந்தோஷம் இவர் வீட்டுக்காரு நல்லா இருக்காருன்னு சொன்ன உடனே அவளுக்கு வந்து விட்டது சந்தோஷம். ஏகப்பட்ட சந்தோஷம். ஆமா, கணவர் தன் மனைவி அங்க மட்டும் இல்ல
பூலோகத்துல சரி உங்க வீட்டுக்காரிட்ட போய் நீ வைக்க குழம்பு நல்லா இருக்குமான்னு சொல்லுங்க. சொன்னா போருமில்ல, அவளுக்கு கால் பிடிச்சு கட்ட 16 கயிறு வேணும். தரையிலே நிக்க. ஆனா இந்த கட்டை அடிக்கான் தெரியுமா, இந்த முடிவான் சொல்லவே மாட்டான். ஆமா, இந்த முடிவா கிடக்கு. அண்ணா சொல்லிட்டான், சாப்பிட்டா தானே சொல்ல முடியும் ருசி பார்த்து. ஆமா ஆமா, எந்த கடையில சாப்பிடுதாரு? ஆஹா, நேர பச்சை கடைக்கு தான் போறாரு. அங்க போனா எப்படி சாப்பிட முடியும்? ஆனால் இந்த பார்வதி அம்மையானவள் பகவான் அழகா இருக்காருன்னு சொன்ன உடனே பார்வதி மகிமை கொண்டு இருக்கிறார். அப்படி மகிமை கொண்டு இருக்கும் போது நாரதர் மாமுனிவரானவர் கைலாசத்துல நாரதர் மாமுனிவருக்கு நாடு சுத்தி பார்க்கக்கூடிய வேலை. அவரு நாட்டுல நல்லது இருக்கா கெட்டது நடக்கா இன்ப துன்பங்களை அறிந்து மானிட மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று அறிந்து பகவானிடம் சொல்லக்கூடிய வேலை நாரதர் மாமுனிவருக்கு. அந்த வேலைதான். ஆமா, நாரதர் மாமுனிவரானவர் பகவானிடம் விடைகளை பெற்று பூலோகம் வந்து பார்க்க வருகிறார். எப்படி வருகிறார் தெரியுமா? நாரதர் மாமுனிவரானவர் எப்படி வருகிறார் என்று கேட்டார். ஆண்டவன் தான் பகவானே, பகவானே விடைகள் பெற்று வாராரே, பகவானேடோ விடைகள் பெற்று. அதே கைலாசம் தன்னை கிடந்து அழகு பிள்ளை நாரதரோ பூலோகம் வந்தல்லவோ மானிட மக்கள் எல்லாம் நாரதரே தான் அறிந்து இன்போற்று இருக்கிறார்கள். நாரதரும் தான் அறிந்து அழகு பிள்ளை நாரதரும் கைலாச வாரே. அதே கைலாச வாரபோது என்ன என்ன நடக்கும்? கைலாசம் வரபோது நாகலோக வழியாக வாராரே நாரதரும். இப்படியா வரபோது நாகலோக பட்டணத்தில் எட்டு நல்ல பெண் குழந்தை விளையாடி இருக்குதையா. அவர் குழந்தைகளை கண்ணால் கண்டு என்ன என்ன சொல்ல குழந்தைகளை கண்ணாலை கண்ட நாரதர் மாமுனிவர், ஆகா என்ன அழகா இருக்காரு, என்ன அழகா இருக்கா அந்த அம்மா, வடிவாம்மா, மாரியம்மா, முப்புடாதி, சந்தனமாரி, காளியம்மா, அழகநாச்சி, சிவலம்பத்தா, பத்திரகாளி, வழக்குவா செல்வி. இந்த அக்கா தங்க 8 பேர் அழகிலே அழகை கண்டு அவர் மெய்மறந்து நிற்கிறாரு. யாரு? நாரதர் மாமுனிவர். கைலாசத்துல நான் தான் அழகுன்னு பார்வதி பீத்திக்கிட்டு இருக்காள. அதான் சொல்லுவாங்க பெரியவங்க, தானம் வச்சுக்கிடுமா தவிட்டு பே குளக்கட்ட, ஊரை வச்சுக்கிடுமா ஊச பே குளக்கட்ட. ஆமா, மாறிடும்ல. நாரி பெரும்ல ஐயா. வாங்கிக்கோங்க. அப்படி என்று பார்வதி மகிமை கொண்டு இருக்கிறாள. அவ மகிமையா இறக்கணும், அவ ஆணவத்தை குறைக்கணும். நாம இந்த அழகான குழந்தைய பார்த்தோம்னு நாம பாட்டி பார்வதி இடத்துல சொல்லணும். நாரதர் மாமுனிவரானவர் ஆதி வெள்ளை கைலாசம் வந்து ஏ அம்மா பார்வதி அப்படி இருக்கும்போது நாரதர் மாமுனிவரான பார்வதி அம்மா இடம் மாதிரில அம்மா பார்வதி
தாந்தா அழகு தாந்தா அழகுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியம்மா. நாகலோக பட்டணத்துல நாகராஜாவுக்கும் நாகக்கண்ணிக்கும் 8 பெண் குழந்தை பிறந்திருக்கிறாங்க. அதுல மூத்தவா வடிவா அம்மாவா. அவ்வளவு ஒரு அழகா இருக்கா. மூத்தவளை பார்த்தா இளையவளை பார்க்க வேண்டாம், இளையவளை பார்த்தா மூத்தவளை பார்க்க வேண்டாம், நடுவுல பார்த்தவளை கருசாரிய பார்க்க வேண்டாம். எல்லாருக்குமே ஒரே முகமாகவே இருக்கிறது. அவ்வளவு ஒரு அழகாக இருக்கிறார்கள் என்று நாரதர் மாமுனிவர் சொன்னவுடனே இந்த ஆதி சத்யா நான் பார்வதி அம்மா, ஏ அம்மா என்ன ஏ நாரதா, உனக்கு பொய் சொல்ல வேற யாரும் கிடைக்கலையா? நாங்க தான் கிடைச்சோமா? ஏன் அப்படி சொல்லலான்னா நாரதர் நிறைய வீட்டுக்கு சண்டை எடுத்து விட்டுருக்காரு. கண்டிப்பா குண்டாமட்டிக்காரு. ஒரு வீட்டுல குடும்பமா இருந்தா அங்க போய் குடும்பத்தை கலைச்சு விட்டுருவாரு. ஆமா, அதான் அவருக்கு வேலை. ஆனால் இதுவரைக்கும் நாரதர் சொன்ன பொய் 999 பொய் சொல்லி இருக்கிறாரு. இன்னும் ஒரே ஒரு பொய் தான் சொல்லணும். 1000க்கு 1. ஆமா, நாரதர் மாமுனிவரானவர் அந்த பார்வதியா இடமதியில அங்க எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? ஐயா வாரும் பிள்ளை நாரதர், அந்த நல்ல நாரதரும் பார்வதியா இடமதியில நாகலோக பட்டணத்தில் நாகமுடி ராஜாவுக்கும் நாக கன்னி பெண் கொடிக்கும் 8 நல்ல பெண் குழந்தை 8 நல்ல இன்பமோடு பிறந்திருக்கு. பிறந்துட்டாலும் குற்றமில்லை, உன்னில் வீடு அழகாக அழகுடனே பிறந்திருக்கு. நாரதரும் சொன்ன போது நாரதரும் பார்வதியா சொல்வா, சொன்ன உடனே இந்த அழகு பிள்ளையானவள் இந்த அம்மையான பார்வதி அம்மா அண்ணனை வரவழைத்தார். கோபால கண்ணனிடம் அங்க என்ன சொல்லுதா தெரியுமா? இந்த பார்வதி அம்மையானவள் இந்த மையா கோபாலா கோபாலா, இந்த மையா கோபாலா கோபாலா, என்னுடைய வார்த்தைகளே என்ன நாகலோக பட்டணத்தில் நாகமுடி ராஜாவுக்கும் நாகக்கண்ணி பெண் கோடிக்கும் 8 நல்ல குழந்தையரே இன்பமோடு பிறந்திருக்கு. என்ன பிறந்துட்டாலும் குற்றமில்லை, என்னுடைய அழகாக என்னோட அழகாக அங்க இன்பமோடு பிறந்திருக்கு. அழகோடு பிறந்திருக்கு. நாரதரும் சொன்ன போது இந்த சத்தியான பார்வதியா கோபால கண்ணனிடம் பார்வதியா சொன்ன போது அழக பிள்ளை எம்பெருமா அங்க என்ன சொல்லுவார்? அம்மா அம்மா பார்வதிய அது ஒரு குறையில்ல, அந்த நல்ல குழந்தைகளை எடுத்து நல்லா வாரேனம்மா. கோபால கண்ணனவ குழந்தைகளை எடுப்பதற்கு அந்த குழந்தைகளை எடுப்பதற்கு கோபாலன் வாரார்.
பெருமாள் கோபால கண்ணனானவன் ஆமையோ அந்த குழந்தைகளை எடுப்பதற்கு ஆமா எம்மா பார்வதி என்ன பகவானுடைய இடம் அதிர சரி நாகதாளி பிரம்பு ஒன்று இருக்கிறது. ஆமா அந்த நாகதாளி பிரம்பை வந்து எடுத்து தந்தையானால் சந்தையானா நான் குழந்தைகளை எடுத்து வருவேன் என்று சொன்னான். ஆமுவா அப்படி பார்வதி அம்மையானவள் ஆமையா ஆண்டவன் பகவானுக்கு தெரியாமல் தெரியாமல் அந்த நாகதாளி பிரம்பெடுத்து வந்து வந்து அந்த அண்ணன் கண்ணன் இடத்துல கொடுக்கிறா. ஆமா ராமா ராமச்சந்திரா என்ன கார்மேக வண்ணா ஆ நீலமேக வண்ணா வர்ணா மதுசூதனா ஆ அண்ணா எந்தமையா கோபாலா கோபாலா நீ அந்த குழந்தைய எப்படியாவது எடுத்து வந்துடணும்னு சொல்லி சொல்லி இந்த நாகதாளி பிரம்பை கொடுத்தாள். அப்படி கொடுத்த போது ஆமையோ என் பெருமாள் கோபால கண்ணன் ஆமா அந்த நாகதாளி பிரம்புகளை வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு அங்க எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி நாகதாளி பிரம்பை வாங்கி கொண்டு ஆமா கோபால கண்ணனானவர் ஆமையா ஐயா குழந்தைகளை எடுப்பதற்கு குழந்தைகளை எடுப்பதற்கு என்ன கோபாலன் வராரு. அப்படியே இந்தா 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 ஐயா குழந்தைகளை எடுப்பதற்கு கோபால கண்ணனவர் உடம்புடனே வாரார். எங்க எங்க வாராரா? கைலாசம் தன்னை கிடந்து கைலாசம் தன்னை கிடந்து நாகலோகம் வாரா. நாகலோகம் வாராரே. நாகலோகம் வந்தல்லவோ நாகலோகம் வந்தல்லவோ அந்த நல்ல இடமதியில என் பெருமான் இருக்கும் போது என்னாத எண்ணமெல்லாம் என்னாத எண்ணமெல்லாம் என்ன வாரான் செந்தையே போட் 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 என்ன வாரான் செந்தையே என்னாத எண்ணமெல்லாம் என்னதார சிந்தையில நாகராஜாவும் நாகக்கண்ணியும் சரி குழந்தைகளுக்கு கொம்பு தேன் எடுப்பதற்கு ஆமா வெகு தூரத்தில் சென்று விட்டார். ஆமா கோபால கண்ணன் வந்து நின்று நின்று நாம குழந்தை அப்பா அம்மா இருக்கையில போய் எடுத்தோம்னா சரி நம்மள ஒரே போட்டுருவாங்க. ஆமையா அவ குழந்தைகளை காணும் என்று அழுது புலம்பும் போது தன் குழந்தைகளை காணாமல் காணாமல் அழுது புலம்புன நாகக்கண்ணி எடுத்தாலே ஒரு சுருவம் எப்படி மாலை நல்ல தரையிலே ஊனி ஆகாயம் பூமியுமாக அந்தரமாக வளருதால அப்படி அந்தரமாக வளரும் பொழுது அப்படியாக இருக்கும்போது அந்த குழந்தைகளை எடுப்பதற்கு எடுத்து வந்து என்ன செய்தார் தெரியுமா? நாகக்கண்ணி பெண்ணானவள் அப்படியே எடுத்தாலே ஒரு சூருவோம் ஒரு நாகக்கண்ணி பெண்ணவளும் ஆகாயம் பூமியுமா அந்தரம்மா வளருதாலே அந்தரம்மா தான் வளர்ந்து 10 தல நாகம் போலே 10 தல நாகம் போலே அவ படம் எடுத்து பார்க்காத அப்படி படம் எடுத்து பார்க்கும் போது பால் நிலவ மறைப்பாளா சூரியன சந்திரன படத்தால மறைத்த போது ஈரேழு உலகமெல்லாம் ஈரேழு உலகமெல்லாம் அங்க இருளாக மாறுதை
மாறும்போது கோபால கண்ணனுக்கு இசை தெரியாமல் பூலோக இறங்குதாரே. பூலோக இறங்கும் போது நாகக்கண்ணே பெண்ணவளும் நாகக்கண்ணே பெண்ணவளும் அங்க என்ன என்ன சொல்லுவார்? நாகக்கண்ணே பெண்ணானவள் வந்து படம் எடுத்து படத்தை விரித்து பார்த்த போது சந்திரனை சூரியனை மறைத்தார். சந்திரன் சூரியனை மறைக்கும்படியாக இருக்கும் போது இந்த அழகு பிள்ளையானவள் படம் எடுத்து பால் நிலவை மறைத்ததினால 7 உலகமெல்லாம் இருளாக மாறியது. அப்படி இருளாக மாறும்போது என் பெருமான் கோபால கண்ணனுக்கு ஐயா அப்படி இருளாக மாறினதுதான் இன்று நமது பூலோகத்துல சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்று சொல்வார்கள். நாகக்கண்ணை படம் எடுத்து சந்திரனை சூரியனை மறைத்ததுதான் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் என்று சொல்வார்கள். அப்படி கிரகணம் பிடிக்கக்கூடிய நேரத்துல அன்ன ஆகாரம் உண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நம்ம ஆலயங்கள் வந்து திறந்து இருக்க கூடாது. கிரகணம் முடிந்து விட்டு தான் அபிஷேகங்களை பண்ணி சாமியை வழிபட்டு வருவார்கள். ஆனால் அந்த நேரத்தில் பாருங்க, அக்காலத்தில எல்லாம் அந்த கிராணம் எப்ப விடும்னு தெரிவதற்காக அப்ப உள்ள முன்னோர்கள் என்ன செய்வாங்கன்னா பித்தால சருவச்சட்டியில கருங்காலி கட்டையால உலக செஞ்சு வச்சிருப்பாங்க. சம்சாரி வீட்டுகள்ல இருக்கும் அது. ஆனா அது பெரும்பாலும் வீட்டுக்கு பின்னால திறனையில மாட்டு அழியில தான் போட்டிருப்பாங்க. எப்ப கீழே விழுது அப்பதான் சாப்பிடுவாங்க. அந்த கருங்காலி கட்டைக்கு ஒரு தெய்வ ஈர்ப்பு உண்டு. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த பித்தால சருவத்தட்டில தண்ணிய ஊத்தி சரியான பூணும் கட்டியிருப்பாங்க. இந்த கருங்காலி உலக்கைய அந்த சருவ சட்டியில கீழே ஊனணும்னா கிராணம் எவ்வளவு நேரம் பிடிச்சிருக்கோ அது வரைக்கும் அந்த கருங்காலி உலக்க நட்டமா நிக்கும். இப்ப இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆமா, நம்ம வீட்டுல இல்ல. வீட்டுல எப்படி இருக்கும்? நீ கருங்காலி உலக்கைய கொண்டு வித்துருவியா? இருக்கிறதுக்கே வீடு இல்லையா, உலக்கை எங்க போவா? ஆமா, அப்படியாக இருக்கும் போது இந்த கோபால கண்ணனானவர் நாகதாளி பிரம்பை காணித்த போது நாகதாளி பிரம்பை கண்டவுடனே அவளுக்கு கோபம் எல்லாம் குறைந்தது. இந்த குழந்தையை நீயே வைத்துக்கோ என்று என் பெருமாளுடைய இடம் முதலை ஒப்படைத்து விட்டு நாகக்கண்ணி நாகலோக சென்று விட்டார். இந்த கோபால கண்ணனானவர் குழந்தைகளை எடுத்துக்கொண்டு அப்படியே கைலாசம் வருவாரா வருவாரோ, கைலாசம் வருவாரா. கைலாசம் வந்த போது பார்வதியிடம் அம்மா அம்மா பார்வதிய நல்ல குழந்தையத்தான் நான் இன்பமோடு கொண்டு வந்தேன். குழந்தைகளை பார்த்திடம்மா என்று கோபால சொன்ன போதே பார்வதியா ஓடி வந்து வடிவாமல பார்க்கால அவ தெய்வமாக இருக்காள. அவ வாரி மெல்ல கையில் எடுத்தா வலது கண்ணா முத்தமிட்டா ஏந்தி மெல்ல கையில் எடுத்தா ஏந்தி மெல்ல கையில் எடுத்தா என்ன இருபுறமோ முத்தமிட்டா முத்தமிட்டா. வாரி மெல்ல கையில் எடுப்பாள் வலது கண்ணா முத்தமிட்டா. அக்காரங்க 8 பேரையும் சீரோடும் சிறப்போடும் சீரோடும் சிறப்போடும் செல்லம்மா வளர்த்துவார். ஐயா சிறப்போடாக வளர்த்துவார்.
வயிறும் எல்லாம் வளர்ந்திடுமா ஒரு வயதா இரு வயதா மூன்று வயதாச்சு மூன்று நல்லா வயதறியில முடியறைக்கு காது குத்தி நாலு நல்ல வயதறியில அவ நடந்து ஓடி விளையாடுவா ஐந்து நல்ல வயதறியில அறிவு பள்ளி தான் படித்தா ஆறு நல்ல வயதறியிலே அரிச்சு படி தான் படித்தா நம்ம தாயான வடிவாமா ஏழு நல்ல வயதறியில அவ எஞ்சு படி தான் படித்தா எட்டு நல்ல வயதறியிலே எட்டு நல்ல வயதறியிலே உன்னை வேண்டும் தான் படித்தா படித்தாங்கோ ஒன்பது வயதறியில புலிமருக்கம் தான் படித்தார் பத்தாவது வயதறியில அவ பலகலையும் தான் படித்தார் 12 வயதாச்சு அக்கா தங்க 8 பேரும் ஆண்டவன் தான் பகவானுக்கு அரண் பூசை செய்வதற்கு நந்தவன தோட்டத்தில அவ பூவெடுக்க வரா ஐயா பூவெடுக்க வரானே அப்படியே நந்தவன தோட்டத்தில பூவெடுக்கும் வேலையில பகவானோட அருளாலே அக்காரங்க 8 பேரும் பூத்து நிறைந்திடுவா புத்தபரி பெண்ணானா நல்ல மலர் பூத்தது போ வடிவா அம்மா பூத்திருக்கா மல்லி மலர் பூத்தது போ மாரியம்மா பூத்திருக்கா சந்தன மலர்கள் போலே சந்தன மாறி பூத்திருக்கா முல்லை மலர் பூத்தது பேடாதே பூத்திருக்கா அக்காதங்க 8 பேரும் நந்தவன தோட்டத்திலே வந்து பூவெடுக்கக்கூடிய வேளையில ஆண்டவனுக்கு அருகால பூஜை செய்வதற்காக சரி கைலாசத்துல பார்வதியா வளர்த்த பிள்ளை இந்த 8 பேர்களும் நந்தவன தோட்டத்திலே வந்து பூவெடுக்கும் போது அங்க வடிவா அம்மா பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாய் இருக்கிறா அப்படி இருக்கும்போது வண்ண மலர்கள் பூத்தது போல வடிவா அம்மா பூத்திருக்கிறா மல்லி மலர் பூத்தது போல மாரியம்மா பூத்திருக்கிறா கனகாமரம் பூத்தது போல காளியம்மா பூத்திருக்கிறாள் சந்தன மலர்கள் பூத்தது போல என் தாய் சந்தனமாரி பூத்திருக்கிறார் வாடார் மல்லி பூத்தது போல வடக்கு வா செல்வி பூத்திருக்கிறார் அழகு மலர் பூத்தது போல அழகனாச்சி பூத்திருக்கிறார் சிறு மலர்கள் பூத்தது போல என் தாய் சீவலமுத்தா பூத்திருக்கிறார் பூத்து நிறைந்த புஷ்பவதி பெண்ணா இருக்கின்ற போது ஆதி சத்தியான பார்வதி அம்மையானவள் நம்ம தங்கைமார்களுக்கு தலைக்கு தண்ணீர் ஊத்த வேண்டும் சடங்கு சாத்திரங்கள் கழிக்க வேண்டும் என்று ஆனால் கைபடாத தண்ணி ஊத்தணும் கைபடாத தண்ணி எங்க இருக்கு ஆனா பார்வதி கைபடாத தண்ணியை தான் ஊத்தணும்னு சொல்லி அங்க என்ன சொல்லுகிறாள் தெரியுமா எப்படி அதே அது தண்ணீர் விட்டோமானா அது தண்ணீர் விட்டோமானா அதுல ஐரசத்து மிதக்கும் என்று ஊத்தி தண்ணீர் விட்டோமானால் உழுவசத்து மிதக்கும் என்று கிணத்து தண்ணீர் விட்டோமானா கிணத்து தண்ணீர் விட்டோமா அதுல கெண்ட சத்து மிதக்கும் என்று
கிணத்து தண்ணீர் விட்டோமானா என்ன சத்தம் பிறக்கும் என்று ஊத்து தண்ணீர் விட்டோமானா உழுவ சத்து பிறக்கும் என்று என்னால எண்ணம் எல்லாம் அவர் எண்ணிக்கொண்டே இருக்கும் போது கைலாசம் தன்னரிலே வடக்கு கோட்ட வாசலில கருப்பானரி மலையதில ஆனலையும் பெண்ணலையும் அங்காலம் ஓடி வருகுறை ஐயோ அங்காலம் ஓடி வருகுறையோ அப்படி ஆனலையும் பெண்ணலையும் அலமோதி வருகும் போது ஆணுகளை தண்ணி விட்டா நம்ம வடிவாளுக்கு ஆகாது என்று சொல்லி பார்வரியா பெண்ணையால தண்ணி கொண்டு தலைக்கு தண்ணீர் ஊத்துவாளா தலைக்கு தண்ணீர் ஊத்துவாளா சடங்கு சாத்திரங்கள் கழிப்பாளா தலைக்கு தண்ணீர் ஊத்தி சடங்கு சாத்திரங்கள் கழித்து முடித்திருக்கிறாங்க. ஆமா ஆனையில தண்ணி விட்டா மங்கைக்கு ஆகாதுன்னு சொல்லி பெண்ணுகளை தண்ணி கொண்டு ஊத்தி இந்த அம்மாளுக்கு சடங்கு சாத்திரங்கள் கழித்து யாருக்கு நான் இருக்காளே வடமுகமா அமர்ந்திருக்கா பாத்தியலா? ஆமா என் தாய் அப்புச்சடைகளை ஆங்கார கோபக்காரி மஞ்ச முகத்தலையும் மாயனுடைய தங்கையவா சடையலையும் முடியலகி சோம்புராணி வாசக்காரி குங்குமத்தில் குடியிருப்பா வேப்பிலையில் வினைதிருப்பா தீச்சட்டிய கையிலெடுப்பா பூப்பட்டி போட வைப்பா முளப்பாரி போட வைப்பா போட்ட மக்களை காத்திருப்பா இந்த 1000 கண்ணுடைய அமரி உள்ள சத்தியவா என் தாய் இந்த வடிவாம்மாளுக்கு சடங்கு சாத்திரங்கள் கழித்து முடித்து இருக்கும் போது பூலோகத்துல ஒரு பெண்ணு ரெதுவானாலே 16 நாளைக்கும் 16 சாப்பாடு கொடுப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அவ ஓரடியா இருந்தவா 4 அடியில வளர்ந்து நிப்பா. சாப்பாடு சௌகரியங்களை கொடுத்து ஏன்னா ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டைக்கறி கருவாட்டு கறி மீன் குழம்பு இந்த மாதிரி மாமிச உணவுகள்லாம் கொடுத்து யாரு கொடுப்பா வெயில் படாம இருப்பா தெரியுமா? 30 நாளும் அவ நல்லா வளர்ந்துருவா. அப்பாவும் அம்மாவும் பார்ப்பாங்க, ஆகா நம்ம பிள்ளை நல்லா வளர்ந்துடுது. அதுதான் வீட்டுக்கு தலை பிள்ளை பொட்ட பிள்ளை பிறக்கணும்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் லட்சுமி. எதுக்கு தெரியுமா? ஆமா அவளை நம்பி நம்மளும் சாப்பிட்டுக்கலாம்ல. அடே அப்பா நீ தின்னு எத்தான் தண்டியில இருக்க. ஆமா மூச்சு எங்கோனி போகுதுன்னு தெரிய மாட்டாங்க. அது போல இந்த அம்மா வடிவாம்மா அம்மையானவள் அங்க எப்படி இருக்கிறாள் தெரியுமா? பெண்ணுக்கான பெண்ணாலையே பெண்ணுக்கான பெண்ணாலையே அம்மா பேட நல்ல மயிலாலையே இந்தா 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 அப்படியே வடிவாம்மா அழக போல வையகத்தில் யாரும் இல்ல. மங்கையோட அழக போல மாநிலத்தில் யாரும் இல்ல. கண்ணினோட அழக போல கழிவு உலகில் யாரும் இல்ல. முன்னழகும் பின்னழகும் முன்னழகும் பின்னழகும் முகத்தினோட திருவள அழகில நிறைந்திருக்கா அம்மையான வடிவாம்மா மாறி அம்மா சந்தன மாறி
அழகு பிள்ளை காளியம்மா அக்கா தங்க 8 பேரும் அழகோடு இருக்கும் போது நெல்லிக்கனி செய்யலில அவளுடைய நெத்திகளா வேப்பையில செய்யலில வடிவாம்மா புருவ 2 மாங்கனி செய்யலில மங்கையோட மூக்கழகா ரோசாப்பூ செய்யலில ரோகிணியா காடழகா கோவை பழம் போல எல்லோ அவ மேலுதடும் கீழுதடும் முத்து கட்டி கோர்த்தது போ முத்து கட்டி கோர்த்தது போ முன்வரிச பல்லழகா கோர்த்தது போ வருஷ பல்லழகா அழகில நிறைந்திருக்கா அழகில நிறைந்திருக்கா அம்சத்தில உயர்ந்திருக்கா இருக்கா முன்னழகும் பெண்ணழகும் முகத்தினுடைய திருவழகும் அழகு நிறைந்த அம்சத்தில் உயர்ந்திருக்கிறாள். அப்படி அழகோடு இருக்கும்போது இந்த வடிவாம்மாளுக்கு கமுதங்குல சாய்ந்தது போல அவளுடைய கழுத்தழகா கதறிவாழ தண்டு போல 2 கைகள் அப்படி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு. ஆமா உருவிட்டான். ஆமா ரிப்பர் பக்கம் இல்லை. முன்னழகும் பெண்ணழகும் முகத்தினுடைய திருவழகும் அழகில் நிறைந்த அம்சத்தில் உயர்ந்திருக்கிறாள். இப்படியாக இருக்கும் போது இந்த அழகு பிள்ளை வடிவாமானவளுக்கு 10 விரலழகும் பைத்தனத்தை செய்யலில 5 விரலழகும் ஆபரணத்தை செய்யலில சித்துடுக்கு போல எல்லோ சேலை 8 விடையழகா ஈனாத வாழை போல இளவாழ தண்டு போல ஊனாத வாழை போல உள்வாழ தண்டு போல இந்த அம்மையான வடிவாம்மா அக்கா தங்க 8 பேர்களும் எப்படி இருக்கிறார் தெரியுமா? சித்துடுக்கு கடைந்ததோ போல் சித்துடுக்கு கடைந்ததோ போல் சேலை 8 இடையழகாய் இனாத வாழை போல வாழை போல இளவாழ தண்டு போல ஊடாத வாழை போலே உள்வாழ தண்டு போலே அம்மையான வடிவாம்மா அவ அழகோடு இருக்கிறாள். கட்டிடு கால் கடைந்தது போ கனகமணி கால் 2 ஆமை ஒட்டு செய்யலில ஆமை ஒட்டு செய்யலில இந்த வடிவாம்மா பாத 2 அப்படியே அப்படி அழகிலையோ நிறைந்திருக்கா அம்சத்தில உயர்ந்திருக்கா அக்காரங்க 8 பேரும் தலைரோம கருப்பொலிய தவிர ஒரு கருப்பும் இல்லை. ஒருவ 2 கருப்பொலிய பின்னை ஒரு கருப்பும் இல்லை. அந்த சந்திரனை காணாலும் சற்றே கொஞ்சம் கருப்பு உண்டு. சூரியனை காணாலும் சுற்றில் கொஞ்சம் கருப்பு உண்டு. ஓடுகிற தண்ணிலையும் உள்மாடல கருப்பு உண்டு. ஆடுகிற நாகத்திற்கு ஆடுகிற நாகத்திற்கு அடிவயத்தில் கருப்பு உண்டு உண்டு.
இடையில மிச்சங்கனிக்கானாலும் இடையில் ஒரு கருப்பு உண்டு உன்னை முத்து காணாலும் கொஞ்சம் கூட கருப்பு உண்டு அழகு மாவா வடிவாளுக்கு தலைராம கருப்பொலிய தலைராம கருப்பொலிய அம்மாளுக்கு தவிர வேற கருப்பும் இல்லையா தேமலுண்டு லட்சுமிக்கு ஆனாலும் லட்சக்கணக்கில் தேமலுண்டு உருவசிக்கு ஆனாலும் ஒன்று இரண்டு தேமலுண்டு மேனகைக்கு ஆனாலும் மேனி ஈர தேமலுண்டு ரம்பைக்கு ஆனாலும் நாலு இரண்டு தேமலுண்டு கண்ணன் தங்க வடிவாளுக்கு புருவரண்டும் கருப்பொலிய புருவரண்டும் கருப்பொலிய பின்ன ஒரு கருப்பம் இல்லையே பார்வதிக்கு ஆனாலும் 10-8 தேமல் உண்டு லட்சுமிக்கு ஆனாலும் லட்சக்கணக்கில் தேமல் உண்டு ஊர்வசிக்கு ஆனாலும் உடம்பில் ஒரு தேமல் உண்டு ஆனா இந்த வடிவாம்மாளுக்கு தலைரோமம் கருப்பொலிய தவிர ஒரு கருப்பும் இல்லை புருவ ரெண்டு கருப்பொலிய பின்னை ஒரு கருப்பும் இல்லை அவ முன்னழகும் பின்னழகும் முகத்தினுடைய திருவழகும் அழகுல நிறைந்த அம்சத்துல உயர்ந்திருக்கிறாள என் தாய் வடிவாம்மை அம்மையானவள் 1000 கண்ணுடைய அமரி உள்ள சத்தியவா இந்த வடிவாம்மா அப்படி அழகோடு இருக்கும்போது கைலாசம் தன்னதில வடக்கு கோட்டை வாசலில அங்க எப்படி இருக்கிறாள் தெரியுமா அப்படியே தட்டாரோட உளையறேல தட்டாரோட உளையறேல தங்க தட்டி வார்த்தது போ கொல்லாரோட உளையறியிலே ஊடந்தட்டி வார்த்தது போல் பாப்பாரோட உளையறியிலே பாப்பாரோட பார்த்தெடுத்த ரத்தினமோ பாப்பாரோட பார்த்தெடுத்த ரத்தினமோ அப்படி தங்கத்தை உருக்கி எல்லோ விட்டது போ உன்ன நல்ல உருக்கி எல்லோ பூமியில விட்டது போ வெள்ளிய உருக்கி எல்லோ வெள்ளிய எல்லோ வேணலில போல் அழகில நிறைந்த அம்சத்துல உயர்ந்திருக்கிறாள தட்டாரோட உளையதில தங்கம் தட்டி வார்த்தது போல கொல்லாரோட உளையதில கூடம் தட்டி வார்த்தது போல பாப்பாரோட உளையதில பார்த்தெடுத்த ரத்தினம் போல இந்த வடிவாம்மா அம்மையானவள் அப்படி அழகோடு இருக்கும் போது பார்வதி வந்து வடக்கு கோட்டை வாசல்ல வந்து பார்த்தா இந்த 8 பேரையும் 8 பேரையும் பார்க்கும் போது ஆஹா பார்வதியே போராமப்படுதா ஆமா நம்ம தங்கச்சி 8 பேர் என்ன அழகா இருக்கா எப்படி இருக்கா அழகோ அழகு அப்படி ஓர் அழகு ஆமா அவளை உறுதியை பார்த்தா உறுதியை பார்க்க வேண்டாம் அப்படி அழகோடு இருக்கக்கூடிய இந்த வடிவாளை பார்த்து இந்த அழகுள்ள மங்கைய நம்ம அத்தான் பரமசிவன் பார்த்தாருன்னு சொன்னா இவன் அழகுல மயங்கி நம்மள மறந்துடுவார எப்படி நம்மள மறந்து விடுவாரு ஒரு தாலி 9 தாலியாக மாறிடும் அப்படின்னு சொல்லி கோபால கண்ணனை வரவழைத்து இந்த ஹரிராமச்சந்திரனை வரவழைத்து ஏ ராமா ராமச்சந்திரா கோபால கண்ணா மதுசூதனா சரி ஐயா என்ன
இந்த 8 பேர் அக்கா தங்கைகளை அவர்களுடைய அப்பா அம்மா இடமதில ஒப்படைக்க வேண்டும். ஏமா அப்படி சொல்லல? என்ன என்ன அண்ணன் என்ன? எங்க அண்ணன் ரொம்ப நல்லவன் கிடையாது, வெறும் மோசம். கொல்லோ கொல்லோ அண்ணன் கோபால கண்ணன் ஆமா என்ன இந்த 8 பேரை எடுத்து சரி அவங்க அப்பா அம்மாட்ட கொண்டு ஒப்படைத்து விடு வேண்டும். ஏன் விடணும்னா என்ன காரணம்? நம்ம அத்தா வந்து நல்லவர் கிடையாது, கிடையாது கிடையாது, ரொம்ப மோசமான மனுஷன். நாட்டுக்கு ஆக மாட்டான், வீட்டுக்கு ஆக மாட்டான். ஆமா, இங்க ஒண்ணுக்கு ஆக மாட்டான். அப்படி என்று சொல்லி இந்த 8 பேர் அழகை பார்த்தாருன்னு சொன்னா பகவான் என்ன மறந்துருவாரு? 8 பேரு மேலே ஆசைப்பட்டு 8 பேருக்கும் தாலி கட்டிடுவாரு பரமசிவம். அவரை நாம கெட்ட கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதனால என்னமையா கோபால கண்ணா ஹரிராமச்சந்திரா ஆளிலை மேல் பள்ளி கொண்ட ஹரிராமச்சந்திரரே, பால் கடலில் பள்ளி கொண்ட பட்சமாலி எம்பெருமானே, இந்த 8 பேரை அவங்க அப்பா அம்மா இடமதில ஒப்படைக்க வேண்டும் என்று இந்த பார்வதி சொன்னவுடனே, ஏன் பார்வதி நீ எடுத்துட்டு வானா வரணும், நீ வேண்டாம்னு சொன்னா கொண்டு போனா எங்க கொண்டு விட முடியும்? இந்த 8 குழந்தைக்கு இனி நம்ம தான் ஆதரவு. அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது, எங்க கொண்டு விட சொல்ல விட முடியும்? இந்த 8 பேரு இன்று இரவு கைலாசல தங்கினா உன் தங்கச்சி வாழ்க்கைக்கு அவக்கேடுகள் வந்து சேருமண்ணா அப்படி என்று அழுது புலம்பும் போது இந்த 8 பேரையும் போய் பார்த்தா வடக்கு கோட்டை வாசலில் கண்ணா சந்து உறங்குதாங்க. யாரு? வடிவாம்மா, மாரியம்மா, சந்தனமாரி, முப்புடாதி, அழகுநாச்சி, சிவலமுத்தா, பத்திரகாரி, காளியம்மா 8 பேர் உறங்கும் போது 8 பேரை தான் எடுத்து என் பெருமாள் கோபால கண்ணனானவர் எப்படி வருகிறார் தெரியுமா? குழந்தைகளை கையில எடுத்து குழந்தைகளை கையில எடுத்து வாராரையும் பெருமாள் சந்தனமா சோலைக்குத்தான் சந்தனமா சோலைக்குத்தான் சங்கரரு வாராரே சங்கரரு வாராரே அப்படியே ஓட் கோட் ஓட் கோட் ஓட் கோட் சந்தனமா சோலைக்குத்தான் பெருமான் வரபோது சந்தனமான் சோலையில சந்தனமா முனிவரவர் உனக்கு பெண்பாடை பிடியாது, பெண்பாடை பிடியாது, ஆண்பாடு ஆகாது. பேர்களும் சந்தனமா சோலையிலே கொண்டு வந்து கொடுக்க வருகிறார். சந்தனமா முனிவருக்கு பெண்பாடையும் ஆகாது ஆண்பாடையும் ஆகாது. ஆமா, அவர் பெரிய ஒரு ரிஷி. இவர் கொண்டு வந்து குழந்தைய கொடுத்தாரு பாத்தீங்களா? பெண் வாட பிடிக்காது ஐயா, எனக்கே பெண் வாட பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் எப்படி ஐயா இந்த மங்கை மாரை பாதுகாத்து வர முடியும்? சரி, அப்போது எம்பெருமான் என்ன சொல்லுகிறார்? அதாவது மானிட பெண்ணுக்கோ ஆணுக்கோ சேர்ந்து பிறக்கவில்லை, சரி, தேவர் மூவருக்கோ பிறக்கவில்லை, பிரம்மா சரஸ்வதிக்கோ பிறக்கவில்லை, இந்திரன் இந்திராணிக்கோ பிறக்கவில்லை. சத்தினுடைய அவதாரத்தில் அமிர்தமாக மாறி அந்த அமிர்தத்தில் முட்டையாக மாறி அந்த முட்டையிலே 41 நாள் அடகாத்து வந்தால் நாகக்கண்ணி. சூரியனுடைய வெப்பம் பட்டதினால குழந்தையாக பிறந்தவர்கள் இந்த 8 பேர்களும் ஆண்வாடையும் இல்லாமல் பெண்பாடையும் இல்லாமல் பிறந்த இந்த 8 குழந்தையை சந்தனமா முனிவர் வளர்த்து வரலாம் என்று இந்த எம்பெருமான் சொன்னபோது கொஞ்ச நாள் வரைக்கும் மட்டும் இங்க வளரட்டும், அதன் பிறகு நானே வந்து எடுத்து செல்லுகிறேன் என்று கோபால கண்ணன் சூரியதும் ஆட்டும் என்று சம்மதித்தார். நந்தவன தோட்டத்திலே கொண்டு போய் 8 பேரை உறங்க வைத்து விட்டு எம்பெருமான் பால்
பார்க்கடலில் சென்று பள்ளி கொண்டு அமர்ந்திருக்கிறார். ஆமா. இந்த அக்கா தங்க 8 பேர்களும் சரி கண் விழித்து பார்த்த போது ஆமா உறங்கினது கைலாசம், சரி முழிப்பது நந்தவன சோலையாக இருக்கிறது. இருக்கிறது இருக்கிறது. யாரு நம்மளங்க எடுத்துட்டு வந்திருப்பா யாரு அப்படின்னு பார்க்கும்போது சரி இந்த சந்தனமா முனிவர் ஆமா நல்ல பெரிய சம்மணமா போட்டு ஆ அரகரா சிவசிவா அரகரா சிவசிவா அரகரா சிவசிவான்னு சம்பு சிவனாருடைய நாமத்தை கூறிக்கொண்டிருக்கிறார். ஆமா. அப்ப வடிவ அம்மாளுக்கு ஒரு சந்தேகம், சரி இவர் தான் நம்ம அப்பா, ஆமா நம்ம அப்பா நம்மள கூட்டிட்டு வந்திருக்காரு, கூட்டி வந்திருக்காரு. பெத்த பிள்ளைக்கு பெத்த அப்பாவை கண்டா சந்தோஷம் வரும்ல, கண்டிப்பா கண்டிப்பா. அது மாதிரி இந்த வடிவாமாளுக்கு அப்பா என்று நினைத்து நினைத்தோ சந்தனமா முனிவர் உடையிடம் அதிலை சென்று ஆமையா அம்மா எப்பா நீங்க மட்டும் இருக்கீங்கள, எங்க அம்மாவை எங்க எங்க அப்படின்னு கேக்கா. சரி அம்மா என்ன நான் உங்க அப்பா இல்ல, இல்ல உங்க அம்மாவுங்க வரல, வரல, உங்க அம்மா அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது, தெரியாது தெரியாது. அப்படி உங்களுக்கு தெரியணும்னு சொன்னா இந்த சந்தனமான் சோலையில ஆண்டவன் பகவானை நினைத்து நினைத்தோ அக்கினி வேள்வியை வளர்க்க வேண்டும். அந்த அக்கினியினுடைய அனலானது ஆண்டவனுக்கு வேர்வையாக அடிக்கும். அந்த அனலை தாங்காமல் ஆண்டவன் இங்கு வருவார். அவருடைய இடமதில உங்க அப்பா அம்மா எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க கேட்டுக்கலாம் என்று சந்தனமா முனிவர் சொன்னபோது அக்கா நாங்க 8 பேர்களும் 8 பேர் 8 வேள்வியை வளர்க்கா. எப்படி வளர்க்கிறார் தெரியுமா? எப்படி அக்கா நாங்க 8 பேர்களும் நாளான நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில அக்கா நாங்க 8 பேரும் கேள்வி நல்லா வளர்ப்பதற்கு குளித்து தலைமொழிகி ஈரத்துயில்களையாமல் அக்கா நாங்க 8 பேரும் சந்தனமா ஜோலையில ஈசான மூலையில ஆல நல்ல குளிய வெட்டி ஆமை நல்ல பலகை போட்டு அப்படி ஆமை நல்ல பலகை மேலே சாந்தால தரமொழிகே சந்தனத்தால் கோலம் போட்டு மாவால தரமொழிகே மஞ்சனையால் கோலம் போட்டு பாலால தரமொழிகே அவ பன்னீரால கோலம் போட்டு போட் அப்படி கோலம் போட்ட வாசலில வாழை இலை விரித்தார். வாழை இலையின் மேலே நிறநாளி நிறமரக்கா தேங்காய் பழம் தச்சனையா தெய்வத்துக்கே பெரிய தெய்வம் கொந்தி கணவரியை பிடித்து வைத்தாங்கோ. அப்படி கணவரியை பிடித்து வைத்து அக்கா நாங்க 8 பேரும் அத்தி சொல்லி ஆலஞ்சொல்லி புங்கஞ்சொல்லி புளியஞ்சொல்லி அத்தி சுப்பி ஆலஞ்சுப்பி ஐயா புங்கஞ்சுப்பி புளியஞ்சுப்பி விளக்கனையா நல்லெண்ணையா கடலனையா வேப்பனையா பின்ன இங்கு எண்ணெய் சேர்த்து 5 வகை எண்ணெய் சேர்த்து வேள்வியில ஊத்துதான் கற்பூரத்தை தான் கொளுத்தி பகவான தான் நினைத்து அந்த வேள்வியில போடுதா.
ஐயோ ஐயோ ஆ ஆண்டவன் பகவான் சிவபெருமானானவன் ஆமையா ஐயா என்ன பகவானுடைய அருளால சரி விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் பின்னங்கி எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆமா இப்படி 5 வகை எண்ணெய் சேர்த்து சேர்த்து அந்த விறகு சொல்லி மேலே ஊத்தி ஊத்தி கற்பூரத்தை கொளுத்தி அங்க வேள்வி அது வளருதையா ஆமையா அங்க எப்படி வளரு தெரியுமா எப்படி 8 8 நாளா 8 நாளோ 8 8 நாளா 8 நாளோ வேள்வி அது வளருதையா 8வது நாளையில அந்த நல்ல வேள்வி அது ஆதி வெள்ளி கைலாசம் ஆண்ட வந்தான் பகவானுக்கு வேர்வை அடிக்குதையா வேர்வை அது அடிக்கும் போது வேர்வை அது அடிக்கும் போது பகவான் சிவபெருமான் பகவானான சிவபெருமான் என்ன என்ன செய்வாரா அங்க என்ன என்ன அப்படி பகவானான சிவபெருமான் ஆடிக்கொண்டு வரார ஆண்டவன் நம் பகவானுக்கு வேதை அடிக்கும் போது பார்வதிய தான் அழைத்து அம்மா அம்மா பார்வதிய பகவானோட சொல்ல கேளு உன்னுடைய தங்கைமார்கள் என்னைய தாய் எரிப்பதற்கு வேள்விய வளர்த்து வாராரோ அந்த நல்ல வேள்வியத்தான் அமர்த்த நல்ல வேணும் என்றே பகவானும் சொன்ன போதே பகவானும் சொன்ன போதே அந்த பார்வதியால் ஏதும் செய்வா பார்வதியா ஏதும் சொல்வா ஆட்டத்துக்கு மேளம் உடனே வரவும் ஆட்டக்காரங்க ஆட வந்திருக்காங்க மேளம் மேல செட்டு உடனே வரவும் அப்படி பகவானும் சொன்ன போதே ஆதி சக்தி பார்வதியா என்ன என்ன செய்தாலான அவசரமா வாராலே சந்தனம்மா சோலையில பார்வதியா வந்த போது அக்காரங்க 8 பேரும் வேள்விய சுத்தி இருந்து அவ வேள்விய வளர்த்து வாரா வளர்த்து வரும் நாளையில அந்த நல்ல வேலையில அக்காரங்க 8 பேரும் அடைக்க நல்ல சொன்னமானா வேள்வி அமர்த்த மாட்டா என்று சொல்லி பார்வதியா அவசரமா ஓடி வந்து என்ன அவசரமா ஓடி வந்து அவ வேள்வியில இறங்குறாள் போட் 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 இப்படி ஒரு ஆள் இல்லாம தான் கலகலப்பு இல்லாம இருந்துச்சு எப்படியெல்லாம் தாத்தா பயங்காட்டுதாருன்னு பாருங்க ஆமா நான் என்ன சொல்ல அப்படியாக இருக்கும்போது இந்த அழகு பிள்ளையான பார்வதி அம்மையானவள் வேள்வியில இறங்கின உடனே அக்காரங்க 8 பேரு வேள்வியில இறங்கிட்டா ஆண்டவன் பகவானுக்கு வேர்வை குறைந்தது அப்படி வேர்வை குறைந்த போது பார்வதியை தேடி பகவான் வந்தார் பார்வதி வேள்வியில இறங்கியிருப்பதை பார்த்து தீர்த்தத்தை தாண்டரித்து திருப்பெரும்பாலை தட்டுகிறார் தூங்கி முழித்தது போல 8 பேரை இழந்தரித்து வரால இப்படி இழந்தரித்து வரும் பொழுது இந்த ஆண்டவன் சிவபெருமான் இந்த அக்காரங்க 8 பேரை மறுபிறவி செய்ததினாலே இந்த அம்மையான வடிவாமா என்ன சொல்லுதா உங்க கைனால எங்களை மறுபிறவி செய்ததினால மொத்த அம்மாளுக்கு 3 பிறவி முதலாவது முட்டை பிறவி இரண்டாவது இந்த வேள்வி பிறவி 1 மூன்றாவது தான் முப்புறங்கோட்டையில பிறந்து வாரா அம்மனுடைய கதையில அம்மனுக்கு மொத்தம் 3 பிறவி
முதல் பிறவி முட்டை முடிந்து ஆமா இரண்டாவது பிறவி வேலியிலே முடிந்து விட்டது. ஆமா அப்போது ஆமுவா இந்த வடிவாம்மையானவள் சரி அங்க என்ன செய்தா தெரியுமா? எப்படி ஐயா எம்மா ஆ உங்களுடைய கையினாலே எங்களை மறுபிறவை செய்ததினால சரி அல்லும் பகலும் 60 நாளியலும் ஆமுவா அரண்பூசை செய்ய வேண்டும் சிவபெருமானே. ஆமா அப்படி என்று சொல்லி பானுடைய இடம் மதியில மதியில பகவானே பரம்பொருளே ஆமையா எங்க 8 பேருக்கும் 103 லிங்கத்தை தர வேண்டும். வேண்டும் அல்லும் பகலும் 60 நாளி அரண்பூஜை செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே ஆமுவா 103 லிங்கத்தை சிவபெருமான் கொடுக்க, கொடுக்க அது மட்டுமல்ல குளிப்பதற்கு தெப்பம், இருந்து விளையாட ஆலமரம், ஆலமரம் பூப்பறித்து பூசை செய்ய பூங்காவன தோட்டம், தோட்டம் இருந்து விளையாடுவதற்கு பெரிய ஆலமரம், ஆலமரம் குளிப்பதற்கு தாமரை பொய்கை, சரி இருந்து பூஜை செய்வதற்கு ஆமா முப்பூரம் கோட்டைய போட்டு கொடுக்கிறாரு. ஆமுவா முப்புறம் கோட்டையில இருந்து கொண்டு இருந்து கொண்டு அக்கா நாங்க 8 பேர்களும் பேர்களும் அந்த முப்பூரம் கோட்டையில சிவனார் கொடுத்த சிவலிங்கத்திற்கு ஆமா அரண் பூசை செய்து வருகிறார்களே. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் 9443554244.